Hello my dear friends and families, welcome to Craft Tamil channel. இந்த வீடியோவில் நம்ம வந்து பவுச் அண்ட் வந்துட்டு ஃபைல் இது ரெண்டுமே ரெடி பண்ண போகிறோம். ஃபைல் பார்த்தீங்கன்னா A4 சைஸில் வந்துட்டு ஷீட்ஸ்லாம் வைக்கக்கூடிய ஃபைல் தான் பண்ண போகிறோம். அதே மாதிரி பவுச் பார்த்தீங்கன்னா பென்சில் பென் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிற மாதிரி எல்லா திங்ஸும் போட்டுக்கிற மாதிரி ஒரு ஃபைல் பண்ண போகிறோம். ஓகே, அதுக்கு வந்து நான் இந்த மாதிரி ஒரு கவர் எடுத்திருக்கேன். இந்த கவர் வந்துட்டு நான் அந்த டால்லாம் வாங்கினேன்ல அந்த கவர் தான். இந்த மாதிரி கவர் கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு பொருள் வாங்கினீங்கன்னா அந்த பொருளை வந்து கொடுப்பாங்க. இந்த மாதிரி கவர் இருக்கும். இந்த கவர் இல்லைனா நீங்கள் பிளாஸ்டிக் கவர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கவர் எடுத்து இந்த கவர் வந்து ஒரு பென்சில் உள்ளே போகிற அளவு பார்த்துட்டேன். ஒரு 20 சென்டிமீட்டர் வந்துட்டு நீளத்துலையும் அதே மாதிரி அகலத்தில் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்தளவு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு கட் பண்ணி வச்சுக்கோங்க கரெக்டாக. இந்த கவர் இந்த மாதிரி ஷேப்பில் இருந்தனால நான் ஃப்ரண்ட் சைடில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கும்ல அந்த பீஸை இந்த மாதிரி மடித்து கட் பண்ணி விட்டுக்கிறேன். கட் பண்ணிவிட்டு நம்ம மடக்கி ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுவோம்ல அந்த இடத்துக்கு மட்டும் மேலே கொஞ்சமாக விட்டு வச்சுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நான் இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் கட் பண்ணிட்டதுக்கப்புறம் ஒரு சைடில் மட்டும் கேப் இருந்தது. இப்போ இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணுற மாதிரி வரும். ஒரு சைடில் கேப் இருந்ததில்ல அதுக்கு வந்துட்டு நான் ஹார்ட்லூ யூஸ் பண்ணி ஒட்டிக்கிறேன். ஓகேவா, ஹார்ட்லூ கொஞ்சம் நல்லாவே ஹீட் பண்ணிவிட்டு நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டிக்கோங்க பிரியாத மாதிரி. இப்போ நான் இந்த மாதிரி சைடில் ஹார்ட்லூ அப்ளை பண்ணி ஒட்டிட்டேன். நெக்ஸ்ட் இதை வந்துட்டு இப்போ க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணுற மாதிரி நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இப்போ இதில் வந்துட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டெக்கரேஷன் பண்ண போகிறோம். நான் வந்துட்டு அதுக்கு கிளிட்டர் ஃபோம் ஷீட் எடுக்கிறேன். கிளிட்டர் ஃபோம் ஷீட் தான் நிறைய பேர்கிட்ட இருக்கும், அதனால் நான் இந்த ஃபோம் ஷீட்டை யூஸ் பண்ணி உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். நீங்கள் இதுக்கு பதிலாக எக்ஸ்ட்ரா டெக்கரேஷனுக்காக ஏதாச்சும் ஷீட்ஸ் வச்சுருக்கீங்க, ஹாலோகிராம் ஷீட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா நீங்கள் அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நான் வந்துட்டு நார்மலாக எப்போவுமே யூஸ் பண்ணுற மாதிரி ஃபோம் ஷீட்ஸ் யூஸ் பண்ணி நான் பண்ணி காமிக்கிறேன். சும்மா சைடில் மட்டும் கிளிட்டர் ஃபோம் ஷீட்டை வச்சு கவர் பண்ணுறேன், வேறு ஒன்றுமே இல்லை. பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும்ல, வெறும் ஷீட் மட்டும் தெரியாமல் கொஞ்சம் இந்த கிளிட்டர் ஃபோம் ஷீட் ஒட்டும் போது பார்க்குறதுக்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால வந்துட்டு ஹார்ட்லூ போட்டுட்டு சைட்லலாம் வந்து இந்த மாதிரி ஒட்டிக்கிறேன். ஓகே, உங்களுக்கு எங்கெல்லாம் ஒட்டினா நல்லாயிருக்குமோ அந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. நீங்கள் வந்துட்டு ஒரு டபுள் கலராக கூட யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா நார்மலாக இந்த மாதிரி ஒரே கலர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு சிம்பிளாக இந்த ஒரே கலர் யூஸ் பண்ணி பண்ணுறேன். ஓகே, இப்போது ஃபுல்லாக வந்து ஒட்டி முடிச்சாச்சு. இப்போ நம்மளோட பவுச் வந்துட்டு முக்கால்வாசி ரெடி ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னா இதை வந்துட்டு க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணுறதுக்காக வெல்க்ரோ யூஸ் பண்ணி ஒட்ட போகிறோம். ஓகே, இந்த பவுச் பொறுத்த வரைக்கும் நான் வந்துட்டு வெல்க்ரோ யூஸ் பண்ணி பண்ணுறேன். நிறைய பேர் வந்துட்டு ஜிப் இல்லாமல் பண்ணி காமிங்கன்னு சொல்லியிருந்தீங்க, அதனால தான் நான் இந்த மாதிரி பண்ணி காமிச்சிருக்கேன். ஜிப் வச்சு கூட நம்ம வந்து பவுச் பண்ணலாம், அது ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். ஃபோம் ஷீட் இருந்தாலும் ஜிப் இருந்துச்சுன்னா அது வந்து யூஸ் பண்ணி பண்ணிடலாம். பட் ஜிப்பு வச்சு பண்ணாதீங்க, ஜிப்பு எங்ககிட்ட இல்லைன்னு சொல்லியிருந்தீங்க. அவங்களுக்காக நான் இந்த மாதிரி சிம்பிளான மெத்தட் பண்ணி காமிச்சிருக்கேன். ஓகேவா, அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன், வெல்க்ரோ யூஸ் பண்ணி மேலேயும் கீழேயும் இந்த மாதிரி ஒட்டியிருக்கேன். கரெக்டாக ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுற இடத்துல வந்துட்டு வெல்க்ரோ யூஸ் பண்ணி ஹார்ட்லூ அப்ளை பண்ணி ஒட்டி வச்சுருக்கேன். இப்போ ஒட்டி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் காய வச்சு ஓப்பன் பண்ணிவிட்டு நம்மளோட ஈஸியான பவுச் வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்துட்டு நம்ம பென்சில் பென்னு ஷார்ப்னர் ரப்பர் எது வேணால் போட்டு வச்சுக்கலாம். கொஞ்சம் பெருசாக வேணும்னா நீங்கள் பெருசாக இன்னும் கொஞ்சம் பெருசாக செஞ்சுக்கோங்க. நான் வந்துட்டு நார்மலாக ஒரு சைஸில் வந்துட்டு ரெடி பண்ணியிருக்கேன். ஓகே, இது வந்துட்டு மீடியம் சைஸில் இருக்கும். நம்மளுக்கு தேவையான எல்லா திங்ஸும் போட்டு வச்சுக்கலாம். நல்ல டிரான்ஸ்பரண்ட்டான ஒரு பவுச்சாகவுமே இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த ஷீட் உங்ககிட்ட இல்லை, இந்த மாதிரி கவர் வந்து எங்ககிட்ட இல்லை அப்படின்னு சொல்கிறோம், எந்த கவர் வேணால் யூஸ் பண்ணலாம் நார்மலாக. பட் கொஞ்சம் திக்னஸ் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ நான் கையில் வச்சுட்ருக்கேன் பாருங்கள், இந்த கவர் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது கொஞ்சம் திக்னஸாக இருக்கும், பட் அந்த கவர் மாதிரி இருக்காது. இது கொஞ்சம் பார்க்குறதுக்கு வேறு மாதிரி இருக்கும். இந்த மாதிரி கவர்லேயே நிறைய டிஃப்ரெண்ட் டைப்பில் கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற மாதிரி கவர் இருக்கும், கண்டிப்பாக தின்னாக இருக்கிறது. அந்த கவர்ஸ்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளாக இருக்கும் இந்த மெத்தட். கண்டிப்பாக வந்து ஜிப்பெல்லாம் எதுவுமே இல்லாமல் ஈஸியாக பவுச் நம்மளே ரெடி பண்ணிக்கலாம். இப்போது பவுச் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தாச்சு. அடுத்து வந்துட்டு ஃபைல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ஃபைல் வந்து A4 சைஸ் ஷீட்ஸ் எல்லாமே வச்சுக்கிற மாதிரி தான் பண்ண போகிறோம். ஓகே, அதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய பேப்பர் எடுத்திருக்கேன். இது வந்து என்ன ஷீட்டுன்னு பார்த்தீங்கன்னா A4 ஷீட்டில் வந்துட்டு பண்டல் வரும் பார்த்தீங்களா, அந்த பண்டலாக வாங்குகிற ஷீட்டு தான் இது. வெளியே இருக்க அந்த பேப்பர் மட்டும் இருந்துச்சு, அதனால் நான் இது யூஸ் பண்ணுறேன். உங்கள்கிட்ட இது இல்லைனா நீங்கள் வந்துட்டு சார்ட் பேப்பர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். சார்ட் பேப்பர் கூட நல்லா கனமாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன், இது கொஞ்சம் வெளியே எக்ஸ்ட்ராவாக அழகாக இருக்கணுங்கிறதுக்காக இந்த வால் ஸ்டிக்கர் இருக்கும் பார்த்தீங்களா, அது யூஸ் பண்ணுறேன். இந்த வால் ஸ்டிக்கரும் கண்டிப்பாக நிறைய பேர்கிட்ட இருக்காது. அது இல்லாதவங்க என்ன பண்ணுங்கள், இன்னொரு சார்ட் பேப்பர் எடுத்து அதுக்கு மேலே வச்சு ஒட்டிட்டு எக்ஸ்ட்ரா டெக்கரேஷனுக்காக ஏதாச்சும் ஷீட்ஸ் வச்சுருப்பீங்கள்ல அந்த ஷீட்ஸ் வச்சு கூட நீங்கள் கவர் பண்ணிக்கலாம். ஓகேவா, கொஞ்சம் தின்னாக இருக்கிற மாதிரி ஷீட்ஸ். ஓகே, இப்போ என்கிட்ட இருக்கிற இந்த வால் ஷீட் பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கும், டிசைனாக இருக்கிற மாதிரி. அதே மாதிரி ஸ்டிக்கர் டைப்பு கொஞ்சம் தின்னாகவுமே இருக்கும், அதனால நான் இதே யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஓகே, இப்போ நான் இதில் வந்து ஸ்டிக்கர் டைப் அப்படிங்கிறனால ஸ்டிக்கர் ரிமூவ் பண்ணிவிட்டு ஈஸியாக அதுக்கு மேலே இந்த மாதிரி ஒட்டி விட்டுக்கிறேன். ஒட்டிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது பார்க்குறதுக்குமே வெளி சைடில் வந்துட்டு ஃபைல் மாதிரி லுக் ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். உள் சைடு வந்து நான் எதுவுமே பண்ணல. உள் சைடு வந்துட்டு நல்லா வழுவல்னு தான் இருந்துச்சு இந்த ஷீட்டு. இந்த ஷீட் மாதிரி தெரிஞ்சாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் உள்ளுக்குள்ளே மடித்து விட்டுட்டு கொஞ்சம் சைடில் எக்ஸ்ட்ரா இருந்ததெல்லாம் கட் பண்ணிட்டேன். உள்ளுக்கு சைடு வந்து உங்களுக்கு இந்த மாதிரி தெரியக்கூடாது, இந்த ஷீட் பார்க்க நல்லா இல்லைனா நீங்கள் ஏதாச்சும் கவர் பண்ணிக்கோங்க. வெளி சைடு என்ன ஒட்டுறீங்களோ அதே கூட உள் சைடு வச்சு ஒட்டு. நீங்கள் சார்ட் பேப்பரில் தான் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதுவுமே தேவையில்லை, ஈஸியாக பண்ணிடலாம். சார்ட் பேப்பரில் பண்ணுறீங்கன்னா 2 சார்ட் பேப்பரை மேலே ஒட்டிக்கோங்க, அப்போ இன்னும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஓகேங்க, இப்போ வந்து இதை நான்
ஒரு ஃபைல் ஷேப்பில் மடிச்சிருக்கேன். மடிச்சுட்டு ஒரு A4 சைஸ் சீட் எடுத்துகிட்டு இதுக்குள்ளே வச்சு பார்க்குறேன். இதில் வச்சு பார்க்கும்போது கொஞ்சம் பெருசாக தான் இருந்தது. ஃபைல் வந்துட்டு நல்லாவே பெருசாக இருந்தது. அதனால 2 சைட்லேயுமே கொஞ்சம் கொஞ்சம் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ரொம்ப பெருசாக இருந்தாலும் பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி நீட்டாக நல்லா இருக்காது. அதனால இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா உள்ளே கரெக்டாக இருக்க மாதிரி இருந்துச்சு. ஓரளவு கொஞ்சமாக வந்து சைடில் இடம் இருந்தால் போதும், நிறைய இடம் இருக்க வேணாம். அந்த மாதிரி பார்த்துட்டு நான் என்ன பண்ணுறேன், சைடில் வந்துட்டு ஒட்டிக்கிறேன். ஒட்டுறதுக்கு முன்னாடி இந்த ஃபைலுக்கு மேலே வந்துட்டு இப்படி க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணுறோம்ல, அந்த இடத்துல வந்துட்டு இப்படி கர்வாக லைன்ஸ் வரைஞ்சிக்கோங்க. அதாவது கொஞ்சம் இப்படி சாஞ்ச மாதிரி வரைஞ்சிருக்கேன். வரைஞ்சிட்டு அதை ஒரு சைடு கட் பண்ணிவிட்டு அதே இன்னொரு சைடு எடுத்து மெஷர் பண்ணி அந்த பீஸையும் கட் பண்ணிக்கிறேன். 2 சைட்லேயும் ஒரே மாதிரி இப்படி கட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, பார்க்குறதுக்கும் கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இருக்கும். ஓகேங்க, இப்போ கட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து சைடில் வந்து ஹார்ட் க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிடலாம். ஓகேவா, 2 சைட்லேயுமே இந்த மாதிரி ஹார்ட் க்ளூ அப்ளை பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஈஸியாக ஹார்ட் க்ளூ யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு இந்த ஃபைல் வால் ஸ்டிக்கர் ஒட்டுறீங்க அப்படின்னா வேறு ஏதாச்சும் ஸ்டிக்கர் ஒட்டினீங்கன்னா கொஞ்சம் நீட்டபிளாக ஒட்டிக்கோங்க. இந்த பேப்பர் வந்து கொஞ்சம் கசங்கி இருக்கனால நான் ஒட்டியிருக்கிறதுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சமே வந்து கசங்கி இருக்க மாதிரி இருந்துச்சு. சரிங்களா, அது மட்டும் கொஞ்சம் நீட்டபிளாக ஒட்டினீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன், இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டெக்கரேஷனுக்காக நம்ம வந்து பவுச் பண்ணும்போது ஃபோம் ஷீட் ஒட்டணும்ல, அதே மாதிரி இதில் வந்து இந்த மாதிரி ஸ்டிக்கர் டைப்பில் ஒரு ஷீட் இருந்தது என்கிட்ட. அந்த ஷீட்டை வந்துட்டு 2 சைட்லேயும் ஒட்டி விட்றேன். நீங்கள் வந்து அந்த பவுச்சில் ஒட்டின மாதிரி எல்லா சைடும் ஒட்டுறதா இருந்தாலும் கூட ஒட்டிக்கலாம். பட் நான் வந்துட்டு இந்த மாதிரி லெஃப்ட் சைடும் ரைட் சைடு மட்டும் ஒட்டியிருக்கேன். ஓகே, வேறு சைட்லலாம் நான் ஒட்டலை. நீங்கள் இந்த மாதிரி மேலெல்லாம் ஒட்டினீங்கன்னா இன்னுமே பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்கும். ஓகேங்க, அடுத்து வந்துட்டு இதில் வெல்க்ரோ ஒட்டிக்கலாம். வெல்க்ரோ வந்து கொஞ்சம் பெரிய பீஸாகவே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது நல்ல பெரிய ஃபைலாக இருக்குல்ல, அது நல்ல பெருசாக கட் பண்ணி எடுத்துகிட்டு கரெக்டாக அந்த பவுச்சில் எப்படி ஒட்டணுமோ அதே மாதிரி சென்டரில் இந்த மாதிரி ஃபைலில் வச்சு ஒட்டிட்டு 2 சைட்லேயும் ஹார்ட் க்ளூ அப்ளை பண்ணி கரெக்டாக ஒட்டிக்கோங்க. ஒட்டிட்டு ஒரு கொஞ்சம் நேரம் காய வச்சுக்கோங்க. காஞ்சிட்டதுக்கப்புறம் அதை அப்படியே வந்துட்டு வெல்க்ரோலேருந்து பிரித்து விட்ருங்க தனித்தனியாக. ஓகே, இப்போ பாருங்கள், நம்மளோட க்யூட்டான ஃபைல் ரெடி ஆகிடுச்சு. அழகாக இதில் நிறைய ஷீட்ஸ் வச்சுக்கலாம், நல்லா பெருசாகவுமே இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் பார்பி டால் வாங்கியிருந்தேன்ல, அந்த அட்டையில் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பார்பி டால் ஸ்டிக்கர் இருந்துச்சு. அதை வந்து அப்படியே நான் கட் பண்ணி எடுத்து நான் ஹார்ட் க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டி, உங்களுக்கு பிடிச்ச கார்ட்டூன் ஸ்டிக்கர்ஸ் எது இருக்கோ அதை வந்து நீங்கள் செய்கிற ஃபைலில் வந்து ஒட்டிக்கோங்க. அப்போ நல்லாயிருக்கும், இன்னும் கொஞ்சம் டெக்கரேட்டிவாக. என்கிட்ட இப்போதைக்கு அந்த அட்டையில் இருந்தது தான் இருந்துச்சு, அதனால் எக்ஸாம்பிளுக்காக நான் கட் பண்ணி ஒட்டி காமிச்சிருக்கேன், அவ்வளோதான். ஓகே, இப்போ நம்மளோட ஃபைல் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் நம்ம ஷீட்ஸ்லாம் வச்சுக்கலாம். நான் செஞ்சுருக்கேன் இந்த ஃபைல் பொறுத்த வரைக்கும் நீங்கள் நிறைய ஷீட்ஸ் இதுக்குள்ளே வச்சுக்கலாம். ஏன்னா நான் கொஞ்சம் பெருசாக தான் செஞ்சுருக்கேன். உள்ளே நிறையவே இடம் இருக்குது, நிறைய ஷீட்ஸ் வச்சுக்கலாம். A4 சைஸ் ஷீட்டை விட கொஞ்சம் பெரிய ஷீட் இருந்தால் கூட அதை கூட நீங்கள் வந்து வச்சுக்கலாம். ஏன்னா இந்த ஃபைல் கொஞ்சம் பெருசாக தான் இருந்துச்சு, அதனால சொல்கிறேன். ஓகேங்க, இப்போ வந்துட்டு என்கிட்ட இருந்த ஓரளவு ஷீட்ஸ் எல்லாத்தையும் இதில் கவர் ஃபைலில் பொருள்லாம் வச்சுட்டதுக்கு அப்புறம் தான் பார்க்குறதுக்கே நல்லா இருந்தது. நல்லா வெயிட்டாக இருந்தது, நல்லாவே வந்து தாங்கும். உங்களுக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய பேர் வந்து ஃபைலும் பவுச்சும் பண்ண சொல்லியிருந்தீங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இது வந்து இந்த ஸ்கூல் டைமில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் கொஞ்சமே வந்து சிம்பிளாக தான் செஞ்சு காமிச்சிருக்கேன் எக்ஸாம்பிளுக்காக. நீங்கள் உங்களுக்கு எந்தளவு டெக்கரேஷன் பண்ணி செய்ய முடியுமோ அந்தளவு செஞ்சுக்கோங்க. அவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சேனலை பாருங்கள். நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கிராஃப்ட் வீடியோஸ், ஸ்லைம் ரிவ்யூ வீடியோஸ் எல்லாமே பார்க்கலாம். அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் பாய்.